இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் ஆடுகளாய், நாம் அவர் மந்தையின் நாடுகளாய், பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார். அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார், இறையரசு பெருகிடவே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 5வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு நோயாளிகள் பலரை குணமாக்குகின்றார். அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல அவருடைய இலக்கு. மாறாக இறையாட்சி என்பது நோய்களிலிருந்தும் பேய்களிலிருந்தும் விடுதலை பெறுவது என்பதை சிறப்பாக அடையாளப்படுத்துகின்றார். இயேசுவினுடைய தொடுதல் இந்த உலகத்தின் தீமைகளை வென்றெடுக்கும். இயேசுவினுடைய தொடுதல் இந்த உலகத்தினுடைய தவறான மனநிலையிலிருந்து மனிதர்களை விடுவிக்கும். இயேசுவினுடைய தொடுதல் இறையாட்சியினுடைய இன்பமான அனுபவங்களை நமக்கு கொடுத்து வழிநடத்தும். இன்றைக்கு இயேசு நம்மை தொட நாமும் குணம் பெற இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, 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 இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவனி, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென் ஆமென் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாட்கள் கூலியாளின் நாள்களை போன்றவையே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரியின் ஓட்டுக்கடையிலும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன.
என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூறுவீர். என் கண்கள் மீண்டும் நன்மையே காணா. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்கள் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடத்திற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறையே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1 இறைவாக்கியங்கள் 29 முதல் 39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கல் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியில் இயேசு நோய்களிலிருந்து விடுதலையும் பேய்களிலிருந்து விடுதலையும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். இயேசு இருக்கின்ற இடத்துல நோயும் பேயும் நிச்சயம் அணுக முடியாது என்பதை இந்த நற்செய்தி நிரூபிக்கின்றது. இயேசு ஒருபோதும் எந்த ஒரு புதுமையும் தன்னுடைய புகழ்ச்சிக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ, மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ, வாழ்த்த வேண்டும் என்பதற்காகவோ செய்ததில்லை. இயேசுவினுடைய ஒவ்வொரு புதுமையும் இன்னொன்றை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளம். எப்பொழுதெல்லாம் அவர் புதுமையை செய்தாரோ அப்பொழுதெல்லாம் அங்கு ஒரு நற்செய்தியை கொடுத்து ஒரு அடையாளத்தை முன்வைக்கின்றார். இயேசுவினுடைய எந்த ஒரு புதுமையும் வெறுமனே ஒரு மனிதனுடைய சுகத்திற்காகவோ குணத்திற்காகவோ செய்யப்பட்டதல்ல. அது ஒரு பகுதிதான். அதைவிட மேலாக அந்த மனிதன் வழியாக, அந்த புதுமை வழியாக ஒரு நற்செய்தியை மக்களுக்கு கொடுக்கின்றார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நற்செய்தியில எண்ணற்ற புதுமைகளை செய்கின்றார். ராயப்பரின் மாமியாரை காய்ச்சலிலிருந்து குணப்படுத்துகின்றார். மாலை வேளையில அவரை தேடி வந்த அத்தனை மக்கள் கூட்டத்தையும் சுகப்படுத்துகின்றார். நோயோடு வந்தவர்கள் பலர், பேயோடு வந்தவர்கள் இன்னும் பலர், அவர்கள் அத்தனை பேரையும் இயேசு சுகப்படுத்துகின்றார். அப்படின்னா வெறுமனே அவர்கள் சுகம் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அடையாளப்படுத்துகின்றார். எங்கே நோயும் பேயும் இல்லையோ அங்கு இறையாட்சி முழுமை பெற்றிருக்கின்றது என்ற அர்த்தம். எங்கே இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கு இந்த நோயும் பேயும் மறைந்து ஓடும். அந்த இடத்துல இறையாட்சி வேர் விட்டு தழைத்து ஆள் போல் பறந்து விரியும். அதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற
ஒரு அருமையான ஒரு அடையாளம். இயேசு சுகப்படுத்தினார், இயேசு பேய்களை விரட்டினார். அதிசயமாக அற்புதமாக பார்த்தால் அது வெற்று அதிசயம் அல்லது வெற்று அது அற்புதம். அது அந்த மனிதனோடு நிறைவடைந்து விடுகின்றது, அல்லது அந்த மனிதனுடைய ஒரு நம்பிக்கை அதோடு அந்த காலகட்டத்தோடு முடிவடைந்து விடுகின்றது. இல்லை, இயேசுனுடைய இலக்கு அதுவல்ல. அதனாலதான் அவர் குணப்படுத்திய பிற்பாடு அவர் நற்செய்தி குறிப்பிடுகின்றது, விடியற்காலை கருக்கள் எழுது தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்க இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்ப சீடர்கள்லாம் வந்து சொல்றாங்க, எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு? எனக்கு சுகமாகணும், எனக்கு குணமாகணும். இந்த ஒரு காரியத்திற்காக எல்லாரும் வந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இயேசு நினைத்திருந்தால் இன்னும் பல பேரை அங்கு குணப்படுத்தி இருக்கலாம். இயேசுனுடைய இலக்கு அதுவல்ல. மாறாக அதை தாண்டி இந்த குணப்படுத்துதல் என்ற ஒரு நிகழ்வு இறையாட்சி இந்த மண்ணிலே கொண்டு வந்திருக்கின்றது. இங்கு இறைவனுடைய செயல்பாடு, இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அதிசயம், அடையாளமும் அற்புதம். அதனால அவர் அடுத்து சொல்றாரு, நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். அங்கு சென்று நோய்களிலிருந்து பேய்களிலிருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். அப்ப இயேசுவினுடைய இலக்கு முழுவதும் நற்செய்தி அறிவிப்பது, இறையாட்சி இந்த மண்ணிலே நிறுவுவது. அதுதான் இயேசுனுடைய இலக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் நோய்களிலிருந்து பேய்களிலிருந்து குணப்படுத்துவது. அந்த அடையாளத்தை பார்க்கின்றவர்கள் அடையாளத்தோடு நின்று விட்டால் நிச்சயம் இயேசுவினுடைய இலக்கை புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் புனித பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், எதை அப்படின்னா, நற்செய்தி அறிவிப்பது அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. அது ஒண்ணுதான் அவருடைய இலக்கு. அதற்கு என்ன கைமாறு? கைமாற பத்தி அவர் கருதவே இல்லை. அதனாலதான் அவர் மறுபடியும் சொல்லுகின்றார், அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்குரிய காரியங்களை யார் நற்செய்தி பெறுகின்றார்களோ அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். பவுலடியார் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஒரே ஒரு கவலை மட்டும்தான், எந்த நற்செய்தி ஆண்டவரிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டாரோ அந்த நற்செய்தி இலவசமாக கொடுப்பதிலே அவருக்கு மனநிறைவு இருந்தது. உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையை அவர் பெற்றிருந்தார். அதனாலதான் இயேசு தன்னை அதிசயங்களோடு அற்புதங்களோடு நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, பல நேரங்களில் எப்படி அப்படின்னா, ஒரு அதிசயத்தை செய்துவிட்டால் அவர்களுக்கு பின்னால் கூட்டம் ஆயிரக்கணக்கில் கூடும். அவர் அதிசயம் செய்வாருங்க, அவர்கிட்ட போன அற்புதம் நடக்குங்க, ஆயிரக்கணக்கில் கூடும். அதுவல்ல இயேசுடைய இலக்கு. இயேசு ஒருபோதும் அதிசயத்தையோ அற்புதத்தையோ வலியுறுத்துகின்றவர் அல்ல. அதிசயமும் அற்புதமும் இறையாட்சியினுடைய ஒரு அடையாளம், நற்செய்தி அறிவிப்பனுடைய ஒரு முன்னோட்டம், கடவுளுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்கான ஒரு பறைசாற்றல் நிகழ்வு, அவ்வளவுதான். மாறாக எது அவருடைய இலக்கு, எது அவருடைய லட்சியம் அப்படின்னா, நற்செய்தி அறிவிப்பதுதான் அவருடைய இலக்கு. இறையாட்சி இந்த மண்ணில் நிறுவுவதுதான் அவருடைய கொள்கை, கோட்பாடு. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், இயேசுவுடைய அந்த இலக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வெற்று அதிசயத்தையும் அற்புதத்தையும் முன்னிறுத்தி அதற்காக மாத்திரமே ஆண்டவர் இயேசுவை பயன்படுத்த விரும்பினால் அங்கு நிச்சயம் உண்மையான இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ளப் போவதில்லை.
ஏன் அப்படின்னம்னா அவர் ஒரு மந்திரவாதி அல்லது மாயாஜாலக்காரர் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வைக்குள் முடக்கி வைத்து விடும். காரணம்னா அவர் தொட்டது துலங்கும், அவர் தொட்டார்னா நோய் சுகமாகும், பேய் ஓடும், அவ்வளோதான். அவர் ஒரு மந்திரவாதி இல்லை. இயேசு மந்திர தந்திரங்களை செய்கின்றவர் அல்ல. நற்செய்தியை அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு நம்மை பயிற்றுவிக்கின்ற மிகப்பெரிய ஒரு போராளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால அவருடைய பணியில குணப்படுத்துவதை லட்சியமாக கொள்ளவில்லை. ஐயோ இத்தனை பேர் ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, இத்தனை பேர் நோயால் கஷ்டப்படுறாங்க, இத்தனை பேர் நடக்க முடியாமல் இருக்காங்க, இத்தனை பேர் குருடர்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவிற்கு முன்பாகவே பல குருடர்கள் இருந்தார்கள், பல முடவர்கள் இருந்தார்கள், பல பேர் படுத்த படுக்கையாய் இருந்தார்கள். எல்லாரையும் இயேசு குணப்படுத்தல. எல்லாரையும் குணப்படுத்த வேண்டியதும் அவருடைய இலக்கல்ல. மாறாக குணப்படுத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் இறையாட்சியையும் நற்செய்தியும் மையப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அவர் மாற்றிக்கொண்டார். நற்செய்தி அறிவிக்கின்றது அவர் பணி. அப்போ இயேசுடைய இலக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு லட்சியத்தை, ஒரு கோட்பாட்டை, ஒரு கொள்கையை நமக்குள் ஆழமாக பதித்துக் கொண்டு அன்றாட வாழ்க்கையில் இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாம் கடைபிடிக்க அவை முழுவதும் செம்மைப்படுத்தப்பட்டு கூர்மைப்படுத்தப்பட்டு நம்முடைய வாழ்வே இறையாட்சியினுடைய அடித்தளங்களாக மாறவும், அதன் வழியாக நற்செய்தி அறிவித்து அங்கு ஆண்டவர் இயேசுவை பிரசன்னப்படுத்தவும், அதுல ஒரு பகுதியாக நாம் எதை அறிவிக்கின்றோமோ அங்கு நோய்களும் பேய்களும் விலகி ஓடும் என்பதையும் சிறப்பாக வெளிப்படுத்த இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மடுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். கண்களை மூடி நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க, நற்செய்தியின் சாட்சிகளாய் விளங்க, இன்னும் இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நற்செய்தி பரவ ஜெபிக்கின்றோம். இறைவா, எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
அவற்றிற்கு நீர்தாமே சமாதானத்தை கொடுப்பீராக. சாட்சிமிக்க குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தியருளும். வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடுகின்ற நம்முடைய விவசாய பெருமக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைக்காக உயிரையும் கொடுக்க துணிந்திருக்கின்றார்கள். இறைவா, இவருடைய போர்க்களம் சிறப்பாய் அமைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் போராட்டமும் வெற்றி பெற உதவி செய்தருளும். சட்டங்கள் திரும்ப பெறப்படுவதாக. ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வேலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து திக்குமுக்காடி கலக்கமுற்று குழம்பி போயிருக்கின்ற இவர்களுக்கு நீரே நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வலது வாய்க்கால் திட்டத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதற்கான துவக்க விழா நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவரே, சீரும் சிறப்புமாய் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி எல்லா வளத்தையும் நலத்தையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்வதாக. இன்னும் நம்முடைய ஆலய கட்டுமான பணிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறப்பாய் வழிநடத்தும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கி எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலிருந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனி செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனி செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனி செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நற்செய்தி அறிவிக்க பலத்தையும் திடத்தையும் தர உணவாக வருகின்ற தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தனை மறந்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்கி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. அன்பிரு மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிரு மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. தலைமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பலவகை பாகும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே. பலவகை பாகும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே. உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே.